பின்னணி பாடகி பி சுசிலா பாடிய ஒரு பாடலுக்கு கறிவேப்பிலையாக உதவிய பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் பெருந்தன்மை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகர்களின் குரலுக்கு ஏற்றபடி தனது குரலை மாற்றி பாடல் பாடி அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரரான டி.எம். சௌந்தரராஜன் ஒரு பாடலில் பி சுசிலாவுக்கு வெறும் ஹம்மிங் குரல் மட்டும் கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். அதாவது தமிழ் சினிமாவில் வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது கண்டிப்பாக பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தான். சிவாஜிக்கு அவர் மாதிரியும் எம்ஜிஆருக்கு அவர் மாதிரியும் பாடல்கள் பாடி அசத்தியுள்ள இவர் தமிழ் சினிமாவில் 70க்கு மேற்பட்ட நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் அவர்கள் பாடுவது போன்றே பாடி அவர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதேபோல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களுக்கு தனது குரலின் மூலம் உயிர் கொடுத்துள்ள டி.எம்.எஸ். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ளார். ஒரு பாடகராக இசை உலகில் முன்னணியில் இருந்த இவர் அந்த காலகட்டத்தில் பி சுசிலா பாடிய ஒரு பாடலுக்கு வெறும் அம்மிங் மட்டும் கொடுத்துள்ளார். எம்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து நடித்த நாடோடி என்ற திரைப்படத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சிவாஜி நடிப்பில் பல படங்களை இயக்கி தயாரித்த இயக்குனர் பி.ஆர். பந்துலு எம்ஜிஆருடன் இணைந்த முதல் திரைப்படம் 1000ல் ஒருவன் என்ற திரைப்படம். 1965ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய படமாக மாறியது. இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆர் பி.ஆர். பந்துலு இணைந்த இரண்டாவது படம் நாடோடி. 1966ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி, நம்பியார், நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி, கவியரசர் கண்ணதாசன் இருவரும் இணைந்து பாடல்கள் எழுதியிருந்தனர். டி.எம். சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகிய இருவரும் பாடல்களை பாடியிருந்த நிலையில் எல்.ஆர். ஈஸ்வரி ஒரு பாடல் மட்டும் பாடியிருந்தார். இந்த படத்தில் வரும் ஒரு பாடலான கண்களினால் காண்பதெல்லாம் மனதினிலே பார்த்து விட்டேன் என்ற இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. டி.எம். சௌந்தரராஜன், பி சுசிலா இந்த பாடலை பாடியிருந்தனர். இந்த பாடலை பி சுசிலாவுடன் இணைந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடினார் என்று சொல்வதற்கு பதிலாக அவருக்கு கறிவேப்பிலை போல் உதவி செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பாடல் முழுவதும் பி சுசிலாவின் குரலிலேயே ஒலிக்கும். நடுவில் மட்டும் ஓரிரு வார்த்தைகளுடன் ஹம்மிங் கொடுத்தது மட்டும்தான் டி.எம். சௌந்தரராஜன். 1960ஆம் ஆண்டு காலகட்டங்களில் பிஸியான பாடகராக வலம் வந்த டி.எம். சௌந்தரராஜன் பி சுசிலாவின் பாடலுக்கு ஹம்மிங் மட்டும் கொடுத்தது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த பாடல் நாடோடி என்ற திரைப்படத்தில் இடம்பெறவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி சுசிலாவின் பாடலுக்கு டி.எம். சௌந்தரராஜன் கருவேப்பிலையாக உதவினார் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.